கா என்னடா இந்தாக்கா என்னடா இது வாழைப்பழங்கா. எதுக்குடா கா இதை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? கவுண்டமணி செய்தியிலே நான் காமெடி பண்ணுறீங்கயா? அது இல்லைக்கா, வேற என்ன? போன டைம் வாழைப்பழத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ணல, ஆமா பண்ணேன். அதனால இன்னைக்கு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வாழைப்பழம். ஓகே, இன்னைக்கு இந்த பழத்தை வச்சு வேற ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறேன், முடியுமா? அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. சரி பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது பனானா ஸ்வீட் தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? 1 கப் கோதுமை மாவு, 2 வாழைப்பழம் கட் பண்ணி வச்சது, துருவின தேங்காய் கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு 4 ஏலக்காய், வெல்லம் 1 கப். ஒரு ஜார் எடுத்துக்கலாம், 1 கப் வெல்லம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் 1 கப் போட்டுக்கலாம். ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த 4ஐயும் போட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாம். அரைச்ச மாவுல துருவின தேங்காய் போட்டுப்போம். ரவை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கலாக தெரியணுன்றதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைகள் வச்சுக்கலாம். கல் சூடு ஏறிட்டோம். சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பனானா ஸ்வீட் தோசை. தம்பிகிட்ட கொடுக்கலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. இந்தடா என்னக்கா வாழைப்பழம் தோசை எடுத்துக்கிறேன், சாப்பிடு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. என்னக்கா அது பேர்? பனானா ஸ்வீட் தோசை. பேர் நீ வச்சியா? ஆமாம் ஆமாம். என்ன கொடுத்தாலும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கியா? பா வேற வாழுக்கா. தேங்க்யூ. என்ன வாழைப்பழத்துல 2 டிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொன்று வாங்கிட்டு வரேன். பார்ப்போம் சரியா? பார்ப்போம் கண்டிப்பா.